வெல்கம் டு த மேக்ஸ் கிளாஸ். ஆல்ரெடி நம்ம வெக்டர்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது அல்ஜிப்ரா ஆஃப் வெக்டர்ஸ். ஓகே, அதை எப்படி அந்த வெக்டர்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இது மூணும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அதை எப்படி அதுக்குள்ளே இருக்கிற வெக்டர்ஸை எப்படி ஆட் பண்ணுறது. Definition பாருங்க. If two vectors are represented in magnitude and direction, okay, அதோட லென்த்தை வச்சும் டைரக்ஷனை வச்சும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம்னா by the two sides of a triangle taken in order, ஒரு ஆர்டரில் எடுத்துக்கிறோம். Then their sum is represented by the third side taken in the reverse order. ஓகே, அதாவது ரெண்டு சைடை ஒரு ஆர்டரில் எடுத்தோம்னா அதோட சம்மு தேர்ட் சைடாக இருக்கும். அந்த தேர்ட் சைடு எந்த ஆர்டரில் இருக்கும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். அதில் இப்போ ஏபி எடுத்துக்கிறேன். ஓகே, ஏபி இது இந்த சைடு போகுது. இது என்ன வெக்டர்னு எடுத்துக்கிறேன்னா ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி எடுக்கிறேன். ஓகே, ஸோ இது பிசி எடுக்கிறேன். இதுவும் எந்த சைடு போகுதுன்னா இந்த சைடு போகுது. இது என்ன வெக்டர்னு எடுத்துக்கிறேன்னா பி வெக்டர். இப்போ ஏபி ஒரு சைடில் இருக்குது, பிசியும் அதே சேம் சைடில் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வர்றது தான் எதுனா இந்த தேர்டு சைடு. ஓகே, இந்த தேர்டு சைடு இது ஏசி சின்னு வச்சுக்கிட்டோம்னா இது எந்த ஆர்டரில் இருக்கும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். ஸோ இப்போ இது இந்த டைரக்ஷனில் போகுதுங்க, அதே மாதிரி இதே சைடில் தான் இதுவும் போகுது. அப்போது நீ நெக்ஸ்ட்டு தேர்டாக போடுற சைடு எந்த சைடில் இருக்கணும்னா இதுக்கு ரிவர்ஸில் இருக்கணும், அதாவது ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகேங்களா, புரியுதா? ஸோ அப்படி ஆப்போசிட்டில் இருந்தால் தான் இதோட டோட்டல் வரும். அப்போது இந்த சைடை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகேவா? அதாவது if two vectors are represented in magnitude and direction by the two sides of a triangle taken in order, ஒரு ஆர்டரில் எடுத்துக்கிறோம். then their sum is represented by the third side taken in the reverse order. அப்போது அதோட சம் எந்த ஆர்டரில் இருக்கும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். இப்போது எப்போவுமே அதோட க்ளோசிங் சைடு எப்படி இருக்கும்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு வரைஞ்சேன், அடுத்து இந்த சைடு வரைஞ்சேன், லாஸ்ட்டாக தான் இந்த ஏசி வரைஞ்சேன். அந்த எப்பவுமே எந்த சம் போட்டாலும் சரி அதோட க்ளோசிங் சைடு எப்படி இருக்கணும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கணும். ரிவர்ஸ் ஆர்டரில் இருந்தால் தான் ரிமைனிங் இருக்கிற சைட்ஸை என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒருவேளை சேம் ஆர்டர்லேயே இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி, இப்போ நீ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. இது சி. ஸோ இதுவும் ஒரே ஆர்டரில் இருக்குது. இது ஏ வெக்டர், இது பி வெக்டர், இது சி வெக்டர். எல்லாமே ஒரே சைடில் இருக்குன்னா இதோட வேல்யூ என்னவா ஆயிடும்னா 0 ஆகிடும். ஸோ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. சேம் ஆர்டராக இருந்தால் என்ன கிடைச்சிரும்னா 0 கிடைக்கும். ரெண்டு சைடு ஒரு ஆர்டர்லேயும் தேர்டு சைடு டிஃப்ரெண்ட் ஆர்டர், அதாவது ஆப்போசிட் ஆர்டரில் இருந்தால் அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் கிடைக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த க்ளோசிங் சைடு எப்படி இருக்கணும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். யூஸ்வலாக இருக்கிற டைரக்ஷன் விட்டுட்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருந்தால் தான் அதோட டோட்டல் கிடைக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது parallelogram law of addition. In a parallelogram OABC, if OA vector and OB vector represents two adjacent side, then the diagonal OC vector represents their sum ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னா இந்த O எடுத்துக்கிறேன், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் O, இதை என்ன எடுத்துக்கிறேன்னா பின்னு எடுத்துக்கிறேன். இந்த சைடில் என்ன வெக்டர் எடுக்கிறேன்னா பி எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது இது OA, இது பி. அடுத்து இங்கே என்ன வரும்? ஓகே, இது சி. இது என்ன எடுத்துக்கிறேன்னா டி எடுத்துக்கிறேன். ஓகே, இனி parallelogram OABC, if OA vector and OB vector represents two adjacent sides. OAவும் OBயும் adjacent sides-ஆக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இப்போது OC represents their sum. இப்போது இந்த OA இந்த சைடில் போகுது, OB இந்த சைடில் போகுது. சரியா? ஸோ OA வெக்டர் இங்கேருந்து இந்த ஏசி எப்படி போகுதுன்னா இந்த சைடில் போகுது. ஓகே, இப்போது இங்கே நம்ம இந்த ஓசியை ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது என்னக்குது? டயகனலாக கிடைக்குமா? ஸோ இப்போ என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணால் இது ஏ வெக்டர், இது பி வெக்டர்னும் போது
இது வந்து அதோட டோட்டலாக கிடைக்கும். இந்த டயகனல் என்னவா கிடைக்கும் நமக்கு? டோட்டலாக கிடைக்கும். அப்போ இது என்ன டைரக்ஷனில் வரையணும்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வரையணும். நான் முன்ன சொன்ன மாதிரி எந்த டைரக்ஷனில் வரையணும்? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போது இந்த ஏ வெக்டர் பி வெக்டரையும் ஆட் பண்ணால் வர்றது தான் டோட்டல். ஏ வெக்டர் ப்ளஸ்ஸு பி வெக்டர். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே இது இந்த சைடில் போகுது, இது இந்த சைடில் போகுது. அப்போ இது சேம் டைரக்ஷன், இது ஆப்போசிட்டாக வரும். இங்கே என்ன ரெண்டு வேல்யூ இருக்கோ அதோட டோட்டல் இதுவாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் பேரலா, அப்போ இதுவும் இந்த சைடில் போகுது, இதுவும் இந்த சைடில் போதா. இங்கே ஏ வெக்டர்னா இங்கேயும் ஏ வெக்டரா, இங்கே பி வெக்டர்னா இங்கேயும் பி வெக்டரா. அப்போது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் தான் இதோட ஆன்சர்னு வரும். ஓகே, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். என்னென்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார். ஓஏவோட ஓசி வெக்டருங்கிறது என்னவா கிடைக்கும்னா ஓஏ வெக்டரோட வேல்யூ ப்ளஸ் ஓபி வெக்டரோட வேல்யூ. ஓஏ வெக்டரோட வேல்யூ ஏ வெக்டர், ஓபி வெக்டரோட வேல்யூ பி வெக்டர். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர்னு கிடைக்கும். ஸோ இது parallelogram law of vector addition. அடுத்ததுன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். ஓகே, ரெண்டு வெக்டர்ஸை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது? ஓகே பாருங்கள். லெட் ஏ வெக்டர் பி ஏ வெக்டர். ஏங்கிறது வெக்டராக எடுத்துக்கிறோம். தென் த ரிவர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஓகே, அதோட ரிவர்ஸ் எப்படி இருக்கும்னா denoted by மைனஸ் ஏ வெக்டர். ஓகே, இப்போ ஏ வெக்டர்னு ஒன்று இருக்குன்னா அதோட ரிவர்ஸ் என்னவா இருக்கும்? மைனஸ் ஏ வெக்டராக இருக்கும். இஸ் டிஃபைன்ட் ஆஸ் வெக்டர் ஹேவிங் த மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர். ஓகே, அதாவது மேக்னிடியூட் அதே தான், வேல்யூ அதே தான். நான் மேக்னிடியூட்ன்றது முன்னே சொன்னால் அது ஒரு நம்பர், ஒரு வேல்யூ அதாவது தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல 5ன்னு இருக்குன்னா அது 5 தான். ஆனால் டைரக்ஷன் மட்டும் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட்டாக இருக்கும். +5னா -5 இருக்கும், +10னா -10 இருக்கும். இப்போ ஏ வெக்டர்னா மைனஸ் ஏ வெக்டராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ டைரக்ஷன் மாறும்போது அதோட எதுவும் மாறும்னா சைனும் மாறும், ஆப்போசிட் சைனாக மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி வெக்டர்ன்றது ஏ வெக்டர்னா அதோட டைரக்ஷன் மாற்றணும்னா இப்போ பிஏ வெக்டர்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை இப்போ ஏபின்னும் போது இந்த சைடு போகுதுன்னா இது ஏ வெக்டர். ஒருவேளை அதுவே இப்படி எடுத்துட்டு ஏபி இந்த டைரக்ஷன் மாறுதுன்னா இப்போ இது ரைட் சைடில் போகுது, அதே லெஃப்ட் சைடில் போச்சுன்னா இதோட டைரக்ஷன் இது என்னவா இருக்குன்னா மைனஸ் ஏ வெக்டராக மாறும். அதாவது டைரக்ஷன் மாறும்போது சைனும் என்னவாகும்னா ஆப்போசிட்டாக மாறும். ஏபி வெக்டர்னா ஏ வெக்டர், பிஏ வெக்டர்னா மைனஸ் ஏ வெக்டர். அந்த சிம்பிளை வச்சு அந்த ஏரோ மார்க்கை வச்சு தான் டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். அடுத்தது பாலிகன் லா ஆஃப் அடிஷன். பாலிகன்னா என்னது? நிறைய சைட்ஸ் இருந்தால் நிறைய ஸ்ட்ரெயிட் லைன்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணுறது பாலிகன் லா ஆஃப் அடிஷன். இப்போ இது ஒரு டயக்ராம் இருக்குது, இதையும் இந்த ட்ரையாங்கிள் வச்சு தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஓஏ இருக்கா? ஸோ இந்த சைடில் போட்டு வரேன். ஓஏலேருந்து ஓங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கே போகுது, இதுவும் இந்த சைடில் போகுது, இங்கே பட் இதுதான் என்ன சைடு? க்ளோசிங் சைடு. இதுதானே ஃபைனல் சைடு. அப்போது இங்கே போடுற ஏரோ மார்க் எப்படி இருக்கணும்னா ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே ஓலேருந்து எடுத்துக்கிறேன். இதிலேருந்து எடுத்துக்கிறேன் ஓலேருந்து. இப்போ ஓலேருந்து எடுக்கிறோன்னா இப்போ ஓபி ஜாயின் பண்ணுறேன். இப்போ உனக்கு ஓபியோட லென்த் வேணும்னா இங்கே இப்போ ஃபஸ்ட்லேயே நமக்கு இதை வச்சு சொல்லலாம். இப்போ நீ ஏசிக்கு போகணுன்னா இப்போது ஏங்கிற இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஏ, இது பி, இது சி. இப்போ நீ ஏசிக்கு போகணுன்னா இந்த வழியாகவும் போகலாம், ஏலேருந்து சிக்கும் போகலாம். இன்னொரு வழி என்ன இருக்குது? ஏலேருந்து பிக்கு போயிட்டு பியிலேருந்து சிக்கும் போகலாம். ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கேருந்து போனாலும் இங்கேருந்தும் நீ போகிற டெஸ்டினேஷன் ஒரே இடம் தான், இங்கேருந்து போனாலும் அதோட டெஸ்டினேஷன் ஒன்று தான். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வர்ற ஆன்சர் இதுதான். அதாவது இங்கே இப்படி சுற்றின்னு போனாலும் நீ இந்த இடத்துக்கு தான் போகிற, இப்படியே போனாலும் இந்த இடத்துக்கு தான் போகிற. அதனால தான் சொல்கிறது இது ரெண்டும் சேர்த்துனா இது வரும்னு சொல்லிட்டு தான் அதுதான் சொன்னேன். அதாவது க்ளோசிங் சைடு தான் ரிமைனிங் இருக்கிறதுக்கு ஈக்குவலாக வரும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஓலேருந்து நீ ஈக்கு போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக ஓலேருந்து ஈக்கு போகலாம். ஒருவேளை எப்படி போகலாம்? ஓலேருந்து ஏக்கு, பிக்கு, சிக்கு, டிக்கு, ஈக்கு போயிட்டும் போகலாம். ஓகே, ஒருவேளை ஓலேருந்து பிக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஓலேருந்து பிக்கு போகணுன்னா சிம்பிள் இப்படி வரும். அதே வேறு வேல்யூ எப்படி இருக்குது? ஓலேருந்து ஏக்கு போய் ஓஏ ப்ளஸ் ஏபின்னு போடலாம். அப்போது இங்கே என்ன எழுதலாம்? ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர்னு எழுதலாம். ஓகே, ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைன் எப்படி இருக்குது?
இந்த ஏரோ மார்க் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே க்ளோசிங் சைடு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அடுத்து நீங்கள் ஓசி கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓசி கண்டுபிடிக்கணும்னா இப்படி போட்டுக்கலாம். இப்போ ஓசி வேணும்னா என்ன பண்ணலாம், ஓசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர். OA, AB, BC வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓசி வெக்டர். ஒருவேளை ஓடி கண்டுபிடிக்கணும்னா ஓடி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், ஓடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர்னு எழுதலாம். ஓகேங்களா. அடுத்தது ஃபைனல் OE வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும், OE வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டர் ப்ளஸ் OB வெக்டர் plus OB இல்லை AB வெக்டர் ப்ளஸ் BC வெக்டர் ப்ளஸ் CD வெக்டர், CD அதாவது OA, AB, BC, CD நெக்ஸ்ட்டு ப்ளஸ் DE வெக்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இங்கே ஒரு வேல்யூஸ் இருந்தால் ABCDEன்னு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னென்னா பாலிகன் லா ஆஃப் அடிஷன். சரிங்களா. ஸோ அதுக்கு அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஓகே பாருங்க, two vectors A vector and B vector are said to be parallel. Okay, இப்போ A வெக்டரும் B வெக்டரும் parallel-ஆக இருக்குன்னா if A vector is equal to lambda B vector, இந்த இடத்துல இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னா lambda, where lambda is a scalar. ஸ்கேலார்னா நம்ம மேட்ரிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஸ்கேலார்னா என்ன, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் lambda is greater than 0 they are the same direction. ஓகே, லாம்டாங்கிறது ஸ்கேலராக இருந்தால் கிரேட்டர் தென் 0 ஸ்கேலராக இருந்தாலும் அது எந்த டைரக்ஷனில் தான் போகும்னா சேம் டைரக்ஷன். இஃப் லாம்டா லெஸ் தென் 0 தென் தே ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஈச் அதர். ஒருவேளை லாம்டா 0வை விட கம்மியாக இருந்தால் அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுன்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிராஃப் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஒன்று வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸா. 2ல் y ஈக்குவல் டு 2ன்ற இடத்துல இப்படி ஒரு கோடு போகுது. அதே அடுத்தது y ஈக்குவல் டு 5ல் ஒரு லைன் வரைகிறோம். இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஆனால் இதிலிருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், 3 டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போது 3 பாயிண்ட்ஸ் அதாவது 3 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் ரெண்டும் எதில் தான் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அந்த 3ங்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்கேலார்னு சொல்கிறாங்க. ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணாலும் அது எப்படி தான் இருக்கும், பேரலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி சம் போடுவோம், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது சம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வெக்டர்ஸ்க்கு ரிசல்ட்ஸ். ஃபார் எனி 2 வெக்டர்ஸ் A வெக்டர் அண்ட் B வெக்டர் and scalars m and n we have. அதாவது 2 வெக்டர் A வெக்டர் B வெக்டர் எடுத்துக்கிறோம். ஸ்கேலார் என்ன எடுத்துக்கிறோம்னா m n. இப்போ m nங்கிற 2 ஸ்கேலாரால் ஒரு வெக்டரை மல்டிப்ளை பண்ணால், ஓகே, எம்மை வெளியே வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணாலும், mn தனியாக வச்சுட்டு mn ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு A வெக்டர் கூட மல்டிப்ளை பண்ணாலும், அடுத்து எம்மை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் n கூட மல்டிப்ளை பண்ணாலும் 3 ஆன்சரும் எப்படி தான் இருக்கும்னா சேமாக இருக்கும். இப்போ எம்மோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோ, என்னோட வேல்யூ 3ன்னு வச்சுக்கோ. 2 3 சார் என்ன கிடைக்கும், 6 A வெக்டர் தான். இங்கேயும் 6 A வெக்டர் தான், இங்கேயும் 6 A வெக்டர் தான் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேம்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதே மாதிரி எம்மோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோங்க. 2 + 3ன்னு வச்சுக்கோங்க. 2 + 3 என்னது 5. ஸோ 5 வெக்டர் A வெக்டர் வருமா. அதே மாதிரி தான் இங்கேயும் 2 3 இப்போ 2A வெக்டர் 2A வெக்டர் ப்ளஸ் 3A வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 5A வெக்டர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இதுவும் ஈக்குவல். அதே மாதிரி தான் இது m × A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர். எம்ங்கிறது 2ன்னு வச்சுக்கோங்களேன். 2ன்னு வச்சா 2A வெக்டர் ப்ளஸ் 2B வெக்டர்னு வரும். அதே தான் இங்கேயும் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிசல்ட் 8.2 என்னன்னா வெக்டர் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்னா என்ன, எப்படி மாற்றி ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ A வெக்டரையும் B வெக்டரையும் ஆட் பண்ணிவிட்டு C வெக்டர் கூட ஆட் பண்ணாலும், B வெக்டரையும் C வெக்டரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் A வெக்டர் கூட ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூஸ்ல என்ன இருக்காது, சேஞ்ச் இருக்காது. அடுத்தது 0 வெக்டர் கூட எந்த வெக்டர் ஆட் பண்ணாலும் வர்ற ஆன்சர் அதே வெக்டர் தான் வரும். 0 வெக்டர் வராது. எந்த வெக்டரை ஆட் பண்ணுறோம்னோ அப்போ A வெக்டர் ப்ளஸ் 0 வெக்டர், 0 வெக்டர் ப்ளஸ் A வெக்டர்னாலும் ஆன்சர் என்ன தான், A வெக்டர் தான். அடுத்தது ரிசல்ட் 8.4 ஃபார் எனி வெக்டர், அதாவது ஒரு வெக்டர் ப்ளஸ் அதோட ஆப்போசிட் வெக்டரை ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும். இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிட்டோம். அதாவது அடிட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லுவோம். த ரிசல்ட் ஸ்டேட்ஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் எவ்ரி வெக்டர்.
ஒரு வெக்டர் அதோட ரிவர்ஸ் வெக்டர் ஆர் ஆப்போசிட் வெக்டரை ஆட் பண்ணால் அதோட ஆன்சர் 0 கிடைக்கும். அடுத்தது வெக்டர் அடிஷன் இஸ் காமுடேட்டிவ். வெக்டர் அடிஷன் இஸ் காமுடேட்டிவ்னா என்னது? நம்ம மாற்றி மாற்றி போட்டு ஆட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அதாவது ஏ வெக்டர் ப்ளஸ் b vector is equal to b vector plus a vector. ஓகே, ரெண்டு வெக்டரை மாற்றி மாற்றி போட்டு ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூஸில் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ வெக்டர் அடிஷன் இஸ் காமுடேட்டிவ். தேங்க்யூ.